கதைகள் 238. சிவப்பு மயில். விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயரின் அரசவைக்கு ஒரு நாள் வெளியூரிலிருந்து ஒருவன் வந்தான். அவன் தன்னிடம் மிகவும் அபூர்வமான சிவப்பு நிற மயில் ஒன்று இருப்பதாகவும் அது அடர்ந்த காடுகளில் மட்டுமே வாழக்கூடிய மிக அரிதான பறவை என்றும் கூறி ஒரு அழகான மயிலை மன்னர் முன்பு பெருமையாக நிறுத்தினான். அந்த அதிசய மயிலை பார்த்ததும் மன்னருக்கு எல்லையில்லா ஆச்சரியம் ஏற்பட்டது. உலகத்திலேயே தன்னுடைய பெருமைக்குரிய அரசவையில் மட்டும்தான் இப்படி ஒரு அரிய சிவப்பு மயில் இருப்பது தனக்கு மிகப்பெரிய கௌரவம் என்று கருதிய மன்னர் மிகுந்த மகிழ்ச்சியடைந்து அவனுக்கு உடனடியாக 10,000 பொற்காசுகளை பரிசளிக்க உத்தரவிட்டார். ஆனால் அந்த அரசவையில் இருந்த அறிவாளியான தெனாலிராமனுக்கு வந்தவனின் பேச்சிலும் அவனது உடல் அசைவுகளிலும் ஏதோ சந்தேகம் ஏற்பட்டது. அவன் மன்னரிடம் பொய் சொல்லி வஞ்சகம் செய்வதை உடனடியாக தனது கூர்மையான அறிவால் உணர்ந்து கொண்டான். மன்னா, தயவு செய்து அவசரப்பட்டு இவ்வளவு பெரிய பரிசை அளிக்க வேண்டாம். எனக்கு சிறிது கால அவகாசம் கொடுங்கள். இதைவிட சிறந்த இன்னும் பல அபூர்வமான சிவப்பு மயில்களை நான் தேடி உங்களுக்காக கொண்டு வருகிறேன் என்று தைரியமாக உறுதியளித்தான். மன்னரும் தெனாலிராமனின் பேச்சில் நம்பிக்கை வைத்து அவனது கோரிக்கைக்கு உடனடியாக சம்மதித்து அவகாசம் அளித்தார். பின்னர் தெனாலிராமன் நகரில் உள்ள மிகச்சிறந்த ஓவியர்கள் இருவரை இரகசியமாக சந்தித்து சில சாதாரணமான மயில்களை பிடித்து அவற்றின் மீது மிக நேர்த்தியாக சிவப்பு நிற சாயத்தை பூசச் செய்தான். சரியாக 2 நாட்கள் கழித்து தெனாலிராமன் அந்த புதிய சிவப்பு மயில்களுடன் அரசவைக்கு வந்தான். மாமன்னா, இதோ நான் தேடிக்கொண்டு வந்த அபூர்வமான சிவப்பு மயில்கள். முந்தைய மயிலுக்கு நீங்கள் பரிசாக வழங்கியதைப் போலவே இந்த மயில்கள் ஒவ்வொன்றுக்கும் தலா 10,000 பொற்காசுகள் எனக்கு தரப்படுமா என்று சாமர்த்தியமாக கேட்டான். மன்னர் மிகுந்த வியப்புடன், தெனாலிராமா, உனக்கு எப்படி இவ்வளவு மயில்கள் மிக எளிதாக கிடைத்தன என்று ஆச்சரியமாக கேட்டார். உடனே தெனாலிராமன் வண்ணம் பூசிய அந்த ஓவியர்களை அரசவைக்கு அழைத்து நடந்த உண்மையை விளக்கினான். சாதாரண தண்ணீரில் நனைத்தால் மயிலின் சாயம் முழுமையாக வெளுத்துவிடும் என்பதையும் மன்னர் முன்பு நிரூபித்து காட்டினான். முதலில் வந்தவன் சாதாரண மயிலுக்கு சாயம் பூசி மன்னரை ஏமாற்றியது வெட்ட வெளிச்சமானது. தனது தவறு பிடிபட்டதை உணர்ந்த அந்த ஏமாற்றுக்காரன் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டான். மன்னர் அவனை சிறையில் அடைத்தார். ஏமாற்றுக்காரனின் வஞ்சகத்தை முறியடித்து ராஜ பொக்கிஷத்தை காப்பாற்றிய தெனாலிராமனின் அறிவு கூர்மையை மன்னர் வெகுவாக பாராட்டி பரிசளித்தார். நீதி. ஒரே நேரத்தில் அனைவரையும் ஏமாற்ற முடியாது. என்றாவது ஒரு நாள் உண்மை வெளிவந்தே தீரும். மக்களே, உங்களுக்கு பிடிச்ச தலைப்பை சொல்லுங்க. நாளைக்கு அந்த தலைப்பில் தெனாலிராமன் கதை வரும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.